ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு சூப்பராக பண்ணலாம், ரொம்ப காசும் ஆகாது, சிம்பிளாக பண்ணணும். பட் கொஞ்சம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த டிசைனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிசைனு, எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டிசைனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 லைன்ஸ்க்கு சரி த்ரெட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீடு, ஏ ஸ்டார் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைனுக்கு 4 பீடு, நம்பர் 4 பீட் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் இடம் விட்டு அதில் ஒரு 4 பீடும் வச்சு கோதுமை வீட் பீட் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறத கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துட்டு அந்த 2 சைட்லேயும் கொடுப்பேன். அப்போ ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் புட்டாஸுக்கு ஒரு 4 பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து புட்டாஸை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் அந்த ஹேண்டும் அதே டிசைன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சிலவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆரி ஒர்க்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹேண்டுக்கு ஒரு டிசைன் போடுங்க அண்ட் நெக்குக்கு ஒரு டிசைன் போடுங்கன்னா, அப்படி கண்டிப்பாக போடாதீங்க. கண்டிப்பாக நம்ம நெக்குக்கு போடுறதுக்கு மேட்ச் பண்ணி தான் கண்டிப்பாக இந்த ஹேண்டுக்கு போடணும். ஓகேவா? இந்த கிளைண்ட்டு நான் ஹேண்டுக்கு வேறு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் இல்லை, நெக்குக்கு என்ன போடுறோமோ அதை ஹேண்டுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் ஓகேம்மா நீயே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேயும் அதே ஒர்க் தான் போட்டிருக்கேன். சுகர் பீடு, 4 பீடு, சுகர் பீடு, அதுக்கப்புறமா 4 பீடை சென்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீடை கொடுத்து நெக்ஸ்ட் இது பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளவு எலகெண்டாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் புட்டாஸுக்காக கொஞ்சம் பக்கமாக வச்சுருக்கோம், பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சுகர் பீடு அண்ட் ஒரு 4 பீடை கொடுத்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது ஷார்ட் ஸ்லீவ், அதனால் 2 ஸ்லீவுமே சேர்த்து ஒரே ஃப்ரேமில் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. மாற்றி பண்ணுறதுக்கு விட்டுட்டு இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் தான் அது மாதிரி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.